friends, நான் உங்க சுபைதா zacs.kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. உருளைக்கிழங்கையும் கொண்டக்கல்லையும் வச்சு ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து ஒரு 5 இட்லி இல்லை 4 இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி குருமா வச்சு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இட்லி எக்ஸ்ட்ராவாகவே உள்ளே போகும். அவ்வளோ டேஸ்டான சிம்பிளான என்னோட ஸ்டைலில் இருக்கக்கூடிய கொண்டக்கல்லை உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு டின்னருக்கு இந்த கொண்டக்கல்லை உருளைக்கிழங்கு குருமா வச்சிடலாம், சைடில் வந்து இட்லி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஸ்ட் அயர்ன் கடாயில் தான் வந்து இந்த குருமா செய்ய போகிறேன். இது வந்து 12 இன்ச் டயா இருக்கிறது. எப்போவுமே காஸ்ட் அயர்ன் கடாய் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அலசிட்டு சமைக்கணும். ஏன்னா நம்ம வந்து சூடு பண்ணி ஆயில் போட்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதனால் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறதுக்காக ஒரு வாட்டி அலசிட்டு சமைக்கணும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் நல்லா காஞ்சு நம்மளுக்கு வந்து கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வந்து அது சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா மையாக வந்து அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில், பெரிய வெங்காயம் தான். அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றி மேலே லைட்டாக எண்ணெய் வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாட போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணும். பொதுவாக இவ்வளோ அகலமான கடாய் எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா நம்மளுக்கு வந்து வதக்கிறதுக்கு வாக்காக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பெரிய கடாயை நான் எடுத்துக்குவேன். அடுத்து 2 தக்காளி, நாட்டு தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்சியில் கூட அடித்து வந்து சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி வந்து தெரியாமல் இருக்கணும்னா மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே கட் பண்ணி தான் சேர்ப்பேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிட முடியும். இந்த கொண்டக்கல்லை உருளைக்கிழங்கு குருமா அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா வதங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தூள் தான். உங்ககிட்ட கடலை வாங்கின தூள் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா தூளோட ரெசிபி வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து மட்டன் சுக்கா மசாலா எப்படி செய்யணுன்ற ரெசிபி வந்து போட்டிருக்கேன். அதே தான் கரம் மசாலாக்கும். ஸோ அந்த ரெசிபி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 4 உருளைக்கிழங்கை நல்லா பெருசாக கட் பண்ணி அதையும் மசாலாவோடையே சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாவோட கோட்டாகி உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டுக்கலாம். நான் வந்து மொத்தமாக 1 பாட் டிஷ்ஷாக பண்ணுறதுனால தனியாக வந்து இந்த உருளைக்கிழங்கை வேக போடலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக கூட உருளைக்கிழங்கை வந்து வேக போட்டுக்கலாம். நான் கொண்டக்கல்லையை வேக வச்சு தான் அதில் சேர்க்க போகிறேன். இதே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமாக வந்து விட்டு நீங்கள் விசில் விடலாம். பட் காஸ்ட் அயர்ன் கடாயில் செய்யும்போது ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஏற்கனவே வேக வச்ச கொண்டக்கல்லை அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து தேங்காய் விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கலந்து விட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி திரும்ப கலந்து விட்டு மூடி போட்டு இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். குருமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாடை போய் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிச்சு வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு குருமா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் மேலே வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரேக்னன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேரளா ஸ்டைலில் மாறிடும். ஸோ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலாக்கில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிசானோடைய கோல்டு ப்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகோனட் ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நல்ல வாடையாக இருக்கும் இந்த கோகோனட் ஆயில். ஸோ இது கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் மூடி வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கொண்டக்கல்லை உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக வீட்டில் செய்யக்கூடிய கிரேவிஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எவ்ரிடே செய்யக்கூடிய பேசிக் கிரேவிஸ் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி வந்து சிம்பிளான ரெசிபீஸ் கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எந்த ரெசிபீஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.